எல்லோருக்கும் வணக்கம். அதாவது மூட நம்பிக்கையோட உச்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியாவுல ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு 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 பெண்ணோட வீட்ல ஃப்ரிட்ஜோட டீப் ஃப்ரீசர் அந்த டீப் ஃப்ரீசர்ல நம்ம வச்சிருக்கிறதுல வந்து ஒரு பனிப்படலம் வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி இருந்திருக்கு. அது என்ன வச்சிருப்பாங்கன்னு தெரியல. சில வேளை ஏதாச்சும் ஒரு அந்த ஷேப்ல ஏதாச்சும் பொருள் வச்சாங்களா? அப்படி இல்லன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு சிவலிங்கம் மாதிரியான ஒரு உருவம் ஒண்ணு அந்த டீப் ஃப்ரீசர்ல வந்து பனிக்கட்டியா படிஞ்சிருக்கு. உடனே வந்து அது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப கூட்டம் கூட்டமா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. வந்து எல்லாம் நின்னு பஜனை பாடுறாங்க, இது பண்றாங்க, வழிபடுறாங்க. எனக்கு புரியல. இது என்ன? எந்த அளவுக்கான முட்டாள்தனம்ன்றது வட்டிக்கட்டுன முட்டாள்தனம் அப்படின்னு தான் இத சொல்லணும். உண்மையிலேயே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன பொருள் வச்சிருப்போம். அப்ப அப்படி பார்க்கும்போது, அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து கடவுள் உள்ளுக்கு வந்து சிவலிங்கம் வடிவில வாராருன்றத எந்த வகையில ஏத்துக்க முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருப்பாரு. "ஃப்ரிட்ஜ ஆஃப் ஆஃப் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரத்துல கடவுள் காணாம போயிருவாருன்றது." அதான் உண்ம. ஃப்ரிட்ஜ நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா, ஃப்ரீசர் வந்து வராது. உடனடியா அது அப்படியே கரைஞ்சு பனியா ஓடிரும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, அது ஒருத்தருக்கு அவங்கவங்களோட பர்சனல். கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம போலாம். அது அவங்கவங்களோட பர்சனல். ஆனா, இப்படிப்பட்ட வடிகட்டுன முட்டாள்தனம் இருக்கும்போது, இந்தியா என்னைக்குமே வல்லரசு ஆகுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னுமே வந்து இவ்வளவு 2026ல இத்தன தகவல் தொழில்நுட்பம், டெக்னாலஜி வளர்ந்து இந்தியா வேற லெவல்ல போயிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனாலும், இன்னும் இந்த மாதிரியான முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது, வல்லரசு ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, சத்தியமா இல்லன்னு தான் சொல்லணும். இன்னுமே இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது, ரொம்ப வருத்தமா இருக்கு.